கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் யாருன்றத நீங்க வகுப்புக்கோ பயிற்சிக்கோ வந்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இதுலயே போட்டு வச்சுக்கிறேன் ஹாப்பி லைஃப் ஃபோர்ஸ் ஒன்று, அதில் போய் நீங்க போய் பார்த்துக்கலாம். நான் யார் என்றால் கடவுளின் படைப்பு. பல பிறவி எடுத்துன்னு வந்து நீங்க நிக்கிற மனுஷனா நிக்கிற ஒருத்தன். இதெல்லாம் தெரியணும் எனக்கு. எங்க ஒரு கேள்வி டக்குன்னு இப்படி சொல்ல முடியாது. அதுக்கு வாழ்வியல் வகுப்பு தான் இல்ல. நீங்க ஆனந்த வாழ் கோர்ஸ்லயே வரலாம், இல்ல நேரடியாக நீங்க வந்து உபதேச பயிற்சி எடுக்கும் போது கூட உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்லுவேன். இப்படிதான் இந்த சமூகம் நமக்கு அடையாளங்களை உருவாக்கி வச்சிருக்கிறதுனால வேண்டி நான் யாரும் முழுமையா பார்க்க வேண்டியது, பெருசா எலாபரேட்டா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் யாரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு 12 வருஷம் கேட்டுனா அந்த காலத்துல எல்லாம், அந்த காலத்து மனிதர்கள்லாம் குரு எல்லாம் அந்த மாதிரி, அந்த காலத்துல வாழ்ந்த குருக்கள்லாம் அந்த மாதிரி கேட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு 40 days கேட்கறேன். அதில் நீங்க நான் யார் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து சாதாரணமா என்னோட வீடியோவை பார்த்துனே வரும்போதே உங்களுக்கு புரிய வந்துடும். நான் வந்து அல்பமா இருக்கிறேன்னா, நான் மத திமரோட வாழ்றேன்னா, நான் ஜாதி திமரோட வாழ்றேன்னா, நான் உணவு ஒழுக்கத்துல சிறந்தவன்ற திமரோட வாழ்றேன்னா, இதெல்லாம் கடந்து ஒருத்தன் வாழ முடியுமா அப்படின்னா போன சிஸ்டம் தான் நினைக்கிறேன். ஆமா, அதில் ஒருத்தர் பேசியிருந்தாரு. என்னை வந்து அவருடைய சீடர்கள்லாம் அவரும் பாடலாம் திரு ஞான திறவுகோல் படிக்கிட்டு ஒன்று சொல்லி சொல்றாரு. அவர்கிட்ட அவர் பத்தி பேசியிருந்தேன். நான் மாதிரி ஒரு சமூக அமைப்பு. அப்போ அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், என்ன நீங்க நினைச்சதுக்கு நன்றிட்டு. அம்மா பார்த்தா ஒரு பாட்டும் எழுதிட்டாரு. மச்சம் மாறக்கூடியவன் தானே, புரிஞ்சிச்செல்லாம் மாட்டுவன் தானே. ஸோ நான் யாருன்றதை புரிஞ்சுக்கிறது ஈஸிங்க. நீங்களே கூட உங்களை கேள்வி கேட்டா கூட புரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல சாமியார்கள்லாம் சொல்லிட்டு போயிடறாங்க, உன்னையே நீ எண்ணிப்பார் அப்படின்ட்டு. உன்னை நீ எண்ணி பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிளாஸுக்கும் வரவானா, என்னோட உபதேசமும் வரவானா, என்னுடைய வீடியோவும் நீங்க பார்க்கவானா, அட்லீஸ்ட் நான் யார் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் யார் அப்படின்னா நீங்க யாருன்றத வேற யாரோ வரையறுத்திருப்பாங்க, அதுவா தான் நீங்க இருப்பீங்க. இது அடிப்படையா இருக்கும். இங்க நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை நானே வரையறுத்துக் கொள்ள முடியும். இதுதான் கல்கி அவதாரம். இதுதான் அந்த மாதிரி அது சொல்லுது, தன்னைத்தானே வரையறுத்துக் கொள்ளுதல். தன்னைத்தானே வரையறுத்துக்கிறதுக்கு நான் என்னென்ன எனக்கு வேணும், டூல் வேணும்ல. நான் ஒரு பொம்மை பிடிக்கணும்னா அந்த சக்கரம் சுத்தணும், அந்த மண் எடுத்து அது மேல பண்ணணும். அந்த மண்ணும் சராசரி மண்ணா இருக்கக்கூடாது, அதுல இருந்து கல்லு மண் எல்லாம் எடுத்து ஜெடிச்சிருக்கணும், ஈரப்பதம் சரியா இருக்கணும். என் கைகளில் பிடிச்சி அப்பதான் அந்த பானையை நான் என்ன பண்ண முடியும். அழகா சொல்றேன், நந்த வனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, கூத்தாடி கூத்தாடி கொண்டு உடைத்தாண்டின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஒரு அழகான தோண்டி இது ஒரு யோக குடில். இந்த உடம்பு தான் நான் யோக குடில்னு சொல்றேன். யோக குடில்னா நான் வச்சிருக்க இதெல்லாம் இல்லை. அப்போ இந்த யோக குடிலுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயமா ஒரு புரிந்து கொண்ட மனிதன் தேவைப்படுறது தானே. ஒரு சமையல் செய்யறதுக்கு சமையல் செஞ்ச முன்னாடி ஒருத்தர் தேவைப்படுறாங்க. ஒரு வண்டி ஓட்டு சைக்கிள் கற்றுக்கணும்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர் வரணும். இது மாதிரி யாரோ ஒருத்தர் எல்லாருக்கும் தேவைப்படுறாங்க தானே. அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டும் தான் தேவைப்படுது. பயிற்சி மட்டும் போதும், இது மட்டும் போதும் இல்லை. ரெண்டுமே தேவைப்படல, இந்த இஷ்டம் தான். ரெண்டும் தேவைப்படுது, ரெண்டும் தேவைப்படல முடிவு உங்களுக்கு, உங்க இஷ்டம். நீங்க எது வேணாலும் நீங்களே பண்ணிக்கலாம். நான் நானும் மன்னிச்சிட்டேன் நீங்களே சொல்லிக்கலாம். எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு நீங்களே சொல்லிக்கலாம். நான் சரியா வாழ்றேன்னு நீங்களே சொல்லிக்கலாம். எனக்கு என்னை விட ஒரு உண்மை புரியாதவங்க என்ன இருக்கிறாங்களா நீங்களே சொல்லிக்கலாம். எனக்கு எல்லாம் உண்மையை புரிஞ்சிச்சு நீங்களே சொல்லிக்கலாம். நான் ரொம்ப சிறப்பா வாழ்றேன்னு நீங்க சொல்லிக்கலாம். கொண்டாட்டமா வாழ்றேன்னு சொல்லிக்கலாம். ஆனா கொண்டாட்டமா வாழ்றீங்களா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். சொல்றது வேற, உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறது வேற. அது புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறேன். இங்கதான் நம்ம தப்பு செய்யறோம். அதனால நிறைய வீடியோவில் நீங்க பார்க்கும்போது நீங்க செய்யற குற்றங்கள்லாம் அதை சொல்லி வச்சிருப்பேன். நீங்க உடனே என்ன குற்றவாளின்னு வர சொல்றீங்க. அதையும் தாண்டி பேசிட்டு தான் இருப்பேன். அவமானப்படுத்துவீங்க, அதை பத்தினே எனக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் சொல்லவே சொல்லிக்கிறாரு, அந்த குடிக்கிறாரு, பொம்பளை விடுகிறாரு, இதெல்லாம் வெளியெல்லாம் போடுறாரு. என் மேல நல்ல அபிப்பிராயம் நிறைய ஹேஷ்டேக் போட்டு அதெல்லாம் போடுங்க. ஆனா ஒரு கூத்தாடுறது, டான்ஸ் ஆடுறதுலாம் அவருடைய நெகட்டிவ் சைடு வந்து விளம்பரம் ஆயிடும். எனக்கு அது மாதிரிலாம் இல்லை. நான் சாப்பிடுவேன், கேளுவேன், 2 வேலையும் செய்வேன். நான் வெறும் சாப்பிடுவேன், புனிதமானவன், வாய்மடை தான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு மலவாயும் இருக்குது. இது என்ன தப்பு இருக்குது? எனக்கு கடவுள் அப்படிதான் படைச்சிருக்கிறான். வெறும் வாய் மட்டும் வச்சு இல்லை எனக்கு. வெறும் வாய் மட்டும் அப்படி உள்ள போயிருந்தா வெளியே எப்படி போவோம்? உள்ள போய் நானா மாறுறதெல்லாம் மாறி திரும்ப தேவையில்லாதெல்லாம் வெளியே தட்டுத்தான் இருக்கும். கொண்டாட்டம் என் பிறப்புரிமைனா நான் எப்படிலாம் கொண்டாடணுமோ அப்படிலாம் கொண்டாட்டமா இருக்க தானே போறேன். ஸோ நான் யார் அப்படின்னு நான் வரையறுத்துக்கணும், நீங்க வரையறுக்க கூடாது. இதுல நீங்க வரையறுத்துட்டு அப்படி நான் இல்லைன்னு வர நினைச்சீங்கன்னா பாவம். நீங்க நான் சொல்லித்தரதே வரையறுக்கு அப்பாற்பட்டு வாழ்றதை பற்றி தான்.
நீங்க வந்து அப்ப ஒரே இருக்கு அசிங்கமா போவாதா? அப்படிலாம் கிடையாது. நான் வாழ்ந்து முடிச்சுட்டு போறேன் பார்த்து அசிங்கம்லாம் கிடையாது. வாழ்ந்து முடிச்சுட்டு நிறைய பேர் வாழ்ந்தும் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க நபியவோ இல்லது இயேசுவையோ நீங்க பாத்தீங்கன்னா யார் முன்னோடியா வச்சுக்கினாங்க? ஒண்ணு இல்லையே. அப்புறமா நீங்க வந்து பாவம் அந்த மாதிரி உங்களால ஆக முடியாது நீங்களா நினைச்சுக்கிறீங்க. யாரையா போய் கேட்டா மகாத்மான்னு கேட்டா யாரையும் தானே சொல்றீங்க. நீங்க என்ன அசுத்த ஆத்மாவா இல்ல கேவலமான ஆத்மாவா? ஆத்மா பாவம் தானே. நீங்க மகாத்மா இல்லையா? உங்களால ஒத்துக்க முடியலன்னா அது உங்க பிரச்சனை. ஒருத்தனையும் உங்களை ஒத்துக்க முடியலன்னா அது உங்க பிரச்சனை தான். நீங்க 4 பேர் தேர்ந்தெடுத்துட்டு அவங்க தான் வாழ்றாங்கன்னா அது உங்க பிரச்சனை. நான் யார் பெருசு, நான் யாருன்றது விசாலம். இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, ஒருத்தர் கோமலம் கிட்டீங்கன்னா நான் யார நேதி செஞ்சினேவா ஒண்ணுமே இல்லாம இடம் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாரு. கரெக்ட். எல்லாத்தையும் நேதி செஞ்சினே போனேன்னா ஒண்ணுமே இல்லாத இருக்கும். அது சொன்னியும் அதுவும் நீதான். எல்லாத்தையும் புரிஞ்சுனே வந்தேன்னா எல்லாத்தையும் படைச்சது எதுக்குன்னா அனுபவிச்சதுதான். அதுவும் ரெண்டுமே கடவுள் தான். கொண்டவாட்ட மனநிலையில நல்லா வாழ்ந்தாலும் கடவுள்கிட்ட தான் இருக்கிற ஒண்ணுமே. எப்படி வாழலாம்னு முடிவு நீ தான் இருக்கணும். இப்ப நான் யாருன்னா நீங்க யாருன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்றதுக்கு நான் சொல்லித்தரேன். பாரு, இவங்க இப்படி போனாங்க, அவங்க அப்படி போனாங்க, இப்படியும் அப்படி இல்லை, உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதுன்னு பாருங்க. இங்க ஒரு பஃபே சிஸ்டம் இருக்குது. அங்க போய் நீங்க பாருங்க. நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க சில பொருட்களை, சாப்பிட முடியாம போயிருக்கலாம், சாப்பிட முடியாது. நீங்க அடுத்த வாட்டி போகும்போது மறுநாள் போகும்போது நீங்க அதெல்லாம் எடுக்க வேணாம் தானே, கத்துக்க தானே போறீங்க. மாதிரி பிறவியா கடவுள் காலத்தை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறான். நம்ம பிறவி எடுத்துனே இருக்கிறோம். பிறவி முடிவுக்கு வர முடியுமானா அதுவும் உங்க இஷ்டம் தான். சோ நான் யாருன்றா விருப்பத்தில் வாழ்கின்ற நானா, விருப்பத்தில் வாழாத நானா? விருப்பத்துல வாழ்றீங்கன்னு நீங்க என்ன எப்படி நீங்க ஒத்துக்காம தேடாம இருக்க முடியும்? எனக்கு அதிசயம் தான் என்ன ஒத்துக்க முடியாமலாம். நீங்க பிற மொழியால இருந்தா கூட தேடி வருவீங்க. ஏன் ஒரு நல்ல புத்தகம்னா எந்த மொழியில இருந்தாலும் மாத்திக்கிறோம் தானே. திருக்குறள் எல்லா மொழியிலையும் ஏன் மாத்திக்கினாங்க? பைபிள் ஏன் எல்லாருக்கும் மாற்றப்படுதுன்னா அது கட்டாயத்தின் பேர்ல மாற்றப்பட்டிருக்கலாம், இல்ல பிடிச்சதுனால இருக்கலாம், இல்ல பிடிக்க வச்சதுனால கூட ஆயிருக்கலாம். நேற்று ஒரு மனுஷனை பார்த்தா அந்த மனுஷன் சொன்னா, நான் வந்து கிறிஸ்தவன் தான் பிறந்தேன், ஆனா நான் கிறிஸ்தவம் இல்லை. உலகம் முழுசும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு எல்லாருக்கும் மதத்து மேல ஒரு அவநம்பிக்கை வந்து வருது. நம்ம மதம்ன்ற பேர்ல ஏமாந்துருக்கிறோம். நம்மள ஒருத்தர் பிரிச்சு கையாடுறாங்கன்றது புரிய வருது மக்களுக்கு. மதம் தான் நம்மளை பிரிக்குது, சண்டைகளுக்கு வன்முறைகளுக்கு எல்லாம் இதுதான் காரணமா இருக்குதுன்ட்டு நிறைய பேருக்கு புரிய வருது. நிறைய பேர் தெளிவாகவும் ஆகுறாங்க. நான் யாரை நீங்க பலவிதமா பார்க்கணும். அதுக்கு நான் உதவுறேன். மற்றவங்க யாருன்னா உங்களுக்கு உதவுறாங்கன்னா கூட நீங்க போய் அங்க போய் நான் யாருன்னு கேட்டு தெரிஞ்சு முதல்ல அவரு தெரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஓகேண்ணா, நீங்க அங்க வேணா என்னன்னு தான் வந்து கத்துக்கணும், என்னன்னு தான் பயிற்சி எடுக்கணும், நான் தான் அப்படிலாம் கிடையாது. உண்மை அப்படி கிடையாது. ஒரு நல்ல புத்தகங்களை படிச்சுட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம். ரமணரோட நான் யார் படிச்சீங்கன்னா இந்த பக்கம் போய் புரிஞ்சுக்கலாம். புத்தகம் அப்படி ஒன்று இருக்குது, நான் யாருன்னு நான் பேசியிருக்கிறேன் வீடியோவில். நீங்க உங்க விருப்பம். வாடாதீங்க, வருந்தாதீங்க, ஏங்காதீங்க, பொறாமப்படாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, எல்லாரும் கொண்டாட்டமா இருக்கணும்னு நினைங்க, நல்லா இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.